அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த வீடியோல விருச்சகம் ராசி அல்லது விருச்சகம் லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னாக சுக்கிர தசையில் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இப்ப விருச்சகம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 8ஆம் பாவகம். மறைபொருளை அறியும் ஆற்றல் கொண்டவர்கள், இன்ஸ்டிங் பவர் அதிகமாக இருக்கும். விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே அதிர்ஷ்டசாலிகள். கொஞ்சம் எவ்வளவுதான் கோபம் தாபங்கள் மனசுல இருக்கக்கூடியத வெளிக்காட்டாம இருந்தாலும் இவர்கள் போகக்கூடிய இடத்துல, பெண்ணாக இருந்தாக போற இடத்துல போய் கால் வச்ச இடத்துல அந்த இடம் செல்வம் கொலிக்கும் அல்லது முன்னேற்றங்கள் ஏற்படும் என்றே தெரிந்து கொள்ளலாம். அதே போல ஆண்களாக இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்க கல்யாணம் பண்ண பின்னாடி பாத்தீங்கன்னாக்க நல்ல டெவலப் ஆகுவாங்க, முன்னேற்றத்தை அடைவாங்க. வேலை விஷயத்துல பொருளாதார ரீதியாகவும் வீடு வாகனம் வசதி வாய்ப்புகள்லாம் பெருக்கக்கூடியதாகவும் அந்த காலகட்டம் இருக்கும். இந்த விருச்சிகம் என்பது பாத்தீங்கன்னாக்க செவ்வாயோட வீடு. இயற்கையாவே கோபம் இருக்கும். அதுல பெண்களாக இருந்தா மிக மிக கோபம் இருக்கும், டென்ஷன் இருக்கும். ஆனா குணமும் இருக்கும், நல்ல குணமும் இருக்கும். மற்றவங்களை நேசிப்பாங்க. பெரும்பாலானோருக்கு திருமண வாழ்க்கை என்பது காதல் திருமணமா கூட அமைஞ்சிருது, விருப்பப்பட்டு அமைஞ்சிருது. ஒரு 70% சொல்றேன், ஒரு 30% அரேஞ்ச்டு மேரேஜ் ஆகுது. இப்போ இதுல பாத்தீங்கன்னாக்க விருச்சகத்துல பாத்தீங்கன்னாக்க விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கும், அனுஷ நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விருச்சகம் ராசி என்பார்கள். இவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர தசை முக்கியமான ரோல் பிளே பண்ணுது இவங்களுடைய திருமண வாழ்க்கையில. அதை தான் இங்க நாம பார்க்க போறோம். பொதுவாகவே சந்திரன் இங்க விருச்சகத்துல நீசமாகுவார். சந்திரன் நீசமாகிறதுனால தாயாரால ஏதோ ஒரு வகையில இவர்களும் பாதிக்கப்படக்கூடியவர்கள். தாயார் மேல பாசம் வச்சிருப்பாங்க. இவர்களுடைய தாயாரால குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கும். அதுதான் இங்க முக்கியமா நான் சொல்ல வர வேண்டிய விஷயம். சோ அது எப்போ அதிகமா பாதிக்கும் அப்படின்னா அந்த சுக்கிர தசையில பாதிக்குது என்பதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க விருச்சிக ராசிக்காரங்க மனசுல என்ன இருக்குன்றத 10 வருஷம் அவங்களோட குடும்பம் நடத்தினா கூட கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ரகசியத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க, தன்னுடைய ரகசியத்தை. ஆனா மத்தவங்க ரகசியத்தை நீங்க போய் சொன்னீங்கன்னு வச்சீங்களேன், அது எல்லார்கிட்ட ஈஸியா ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. வாழ்க்கை துணைவர்கிட்ட பட்டுன்னு பேசிடுவாங்க, கோபதாபத்தை உடனடியா காட்டிடுவாங்க, சண்டை போட்டுருவாங்க, வைராக்கியத்தோட கொஞ்சம் இருப்பாங்க. இப்படி பாத்தீங்கன்னாக்க கோபதாபம் இருந்தாலும் கொஞ்ச நாள் வைராக்கியத்தோடு இருந்தாலும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அதை மறந்துடுவாங்க. நிரந்தரமா மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்கணும்ன்ற எண்ணங்களும் இவங்க கிட்ட இருக்காது. அதுதான் அங்க சொல்ற வைராக்கியம் இருக்கும், கோபதாபம் இருக்கும். சண்டை போட்டுறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அல்லது வாழ்க்கை துணைவர்கிட்டயே சண்டை போட்டுறாங்கன்னா கூட அந்த சண்டை நிரந்தரமா இருக்காது. திரும்பவும் பேசணும், திரும்பவும் சேரணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருக்கும். இப்ப பிரிஞ்சுட்டாங்க கணவன் மனைவி சண்டை போட்டு அப்படின்னாக்க திரும்பவும் பிரிந்த பின்பு அவங்களோடய சேர்ந்து வாழணும், அவங்களோடு வாழ்ந்த வாழ்க்கை நல்லா இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவர்களும் விருச்சிக ராசிக்காரங்க தான். இப்ப இவங்களுக்கு விசாக நட்சத்திரம் அப்படின்னாக்க இவங்களுக்கு எப்போ சுக்கிர தசை வருது அப்படின்னாக்க ஏறத்தாழ ஒரு 50 வயசுக்கு மேல சுக்கிர தசை இவங்களுக்கு வரும். ஏறத்தாழ ஒரு 50 வயசுக்கு பக்கத்துல இருந்து இவங்களுக்கு சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆகும். இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பெருசா அந்த சுக்கிர தசை காலகட்டத்துல பாதிப்பு கிடையாது. ஆனா இந்த சுக்கிர தசை காலகட்டத்துல விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நலத்தை தான் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும், மருத்துவ விரயங்களை கொடுக்கும். சுகர் போன்ற கம்ப்ளைண்ட் வராம நீங்க பாத்துக்கணும் முக்கியமா விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும். இப்போ அடுத்தது கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரமாக இருக்குன்னா தான் திருமண வாழ்க்கை அந்த டியூரேஷன்லயே பாத்தீங்கன்னாக்க சுக்கிர தசை வரும். குறிப்பா இவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். முதல் தசை புதன் தசை. இவங்க முதல் பாதத்திலேயே பிறந்திருக்காங்க, கேட்டை 1ஆம் பாதமாகவே இருக்குன்னா 17 வருஷம் இருக்கும். சப்போஸ் கேட்டை 4ஆம் பாதமாக இருக்குன்னாக்க இடத்துல ஒரு 4-5 வருஷம் தான் இருக்கும். அதே கேட்டை 3ஆம் பாதமாக இருக்குன்னாக்க ஒரு 7-8 வருஷம் இருக்கும். அதாவது ஒரு தோராய கணக்கு தான் நான் சொல்றேன். இப்போ இந்த புதன் தசை ஒரு ஆவரேஜா நம்ம ஒரு 7 வருஷம் எடுத்துக்கிட்டா கூட அடுத்து ஒரு கேது தசை ஒரு 7 வருஷம், ஒரு 14 வருஷம். இந்த 14 வருஷத்துல இருந்தே கூட 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆயிடும். 20 வருஷம் இந்த சுக்கிர தசை என்பது. விருச்சிக ராசிக்கு 7ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் சுக்கிரன். பொதுவாகவே ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் அவர்களுக்கு இயற்கையாகவே அழகான வாழ்க்கை துணைவர் வருவார், வீடு அமையும், வாகனம் அமையும், செல்வ செழிப்பு அமையும், நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமையும், பயணங்கள் எண்ணங்கள் எல்லாமே அமையும்.
சுக்கிரன் அந்த மாதிரியே இருந்தா பிரச்சனை கிடையாது. சுக்கிரன் அந்த மாதிரி இல்ல, கேதுவோடு க்ளோஸா இணைஞ்சிருக்கு, சுக்கிரன் செவ்வாயோடு இணைஞ்சிருக்கு, சுக்கிரன் சனியோடு இணைஞ்சிருக்கு, சுக்கிரன் குருவோடு இணைஞ்சிருக்கு, சுக்கிரன் பாபத்துவமாக இருக்கு, ராகு கேதுக்களோடு இருக்கு அப்படின்னாக்க அந்த சுக்கிர தசை கொஞ்சம் கடுமையை ஏற்படுத்தும். இந்த கேட்டை நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க சுக்கிர தசையில தான் திருமணம் அமையும், வேலை கிடைக்கும், திருமணம் அமையும். சோ அவங்க அந்த திருமண வாழ்க்கையில அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னா அந்த கேட்டை நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் தான். குறிப்பா தாயாராலேயே குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. தாய் மேல நிறைய பாசம் வச்சிருப்பாங்க. தாயாராலேயே குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் பிரிவுகள், பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அல்லது பெண்களால மொத்தமா பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு தாயாரால இருக்காது, அவர்களுடைய சகோதரிகளால குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க அதாவது உறவுகள், குறிப்பா விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணைவர் சொல்றதை விட தன்னுடைய தாயார் அல்லது அவர்களுடைய சகோதர சகோதரிகள் சொல்வதை மிகவும் கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதற்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. விருச்சிகனாலே செவ்வாயோட ஆட்சி வீடு. அப்போ பூமிக்காரகன், சகோதரக்காரகன் செவ்வாய். அப்போ அதன் மேல ஒரு நாட்டம் இருக்கும். சகோதரர்கள் மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. ஆனா சகோதர சகோதரிகளால் பெருசா நன்மை இருக்காது இவங்களுக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலையும் இவங்க அவங்களுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்தவரையிலும் ஏதோ ஒரு வகையில ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியில போய் வாழ்க்கைப்பட்டாலையும் பிளாட்டாவது வாங்கக்கூடிய அந்த தகுதி என்பது அவங்களுக்கு உண்டு. அதை வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி செவ்வாயோட ஆட்சி வீடாக இருக்கிறதுனால இவங்க ஜென்ரலாவே இந்த பூமி, சகோதரம் இதெல்லாமே இவங்களுக்கு இருக்கும். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே போல இவங்களுக்கு ஹீமோகுளோபின் கொஞ்சம் குறைவாக இருக்கும். கொஞ்சம் இரும்பு சத்து உள்ள உணவுகளை நிறைய எடுத்துக்கணும். ஹெல்த்ல கொஞ்சம் அப்பப்போ டயர்ட்னஸ் ஆகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய இந்த திருமண வாழ்க்கை என்பது பாத்தீங்கன்னாக்க குறிப்பா மேரேஜ் ஆன பின்னாடி பாத்தீங்கன்னாக்க முக்கியமா மாமியாரால இவங்களுக்கு பிரச்சனை வரும், அல்லது இவங்களுடைய தாயாராலையும் பிரச்சனை வரும், அல்லது சகோதரிகளால வரும். அப்படி இல்லைனாக்க ஏதோ ஒரு வகையில ஆண்களாகவே இருக்கிறாங்க விருச்சிக ராசிக்காரங்கனாக ஏதோ ஒரு வகையில சுக்கிரதசை நடந்துட்டு இருக்குதுனாக்க வேற பெண்களால, ஒரு அஃபையர்னால, எதிர்ப்பாளினுடைய அஃபையர்னால அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பால கூட இவங்களுடைய திருமண வாழ்க்கையில பாதிப்புகள் ஏற்படுகிறது. சோ அப்ப அந்த சுக்கிரதசை முடிகிற வரலுமே பாத்தீங்கன்னா பெரிய டெசிஷன் எடுக்காம இருக்கிறது தான் நல்லது. இதுக்கு முக்கியமா நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் இதுதான். சுக்கிரதசை முடிகிற வரலும் பாத்தீங்கன்னாக்க பெண்களால பாதிக்கப்பட்டுட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில பெண்களால பாதிக்கப்பட்டுட்டே இருப்பாங்க. அது குடும்ப வாழ்க்கையில டிஸ்டர்பன்ஸ் ஆகி பிரிந்து டிவோர்ஸ் வரலும். இது அடிஷ்னலா அந்த கலசர தோஷம்லாம் இருந்தாக்க டிவோர்ஸ் போகும். அல்லது தற்காலிகமாக பிரிஞ்சிருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். சுக்கிர பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது அதிகமாக இருக்கும். குறிப்பா சுக்கிர நல்லா இருக்கிறவங்களுக்கு இன்னும் பெருசா பாதிப்பு இருக்காது. ஒரு பிரச்சனைன்னு வந்தாலே அதுக்கு ஒரு தீர்வு நல்லபடியாவே அமைஞ்சிரும். சுக்கிரன் நான் சொன்ன மாதிரி கெட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த பாதிப்பு வரும். இப்ப அதே போலதான் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அரௌண்ட் பாத்தீங்கன்னா முதல் தசையே சனி தசை வரும். அவங்களுக்கு 19 வருஷம் சனி தசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, அதாவது முதல் பாதத்துல பிறந்திருந்தாங்கன்னாக்க 19 வருஷம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க புதன் தசை ஒரு 17 வருஷம். இடத்தால 36 வருஷம் அதுல போயிடுது. அப்புறம் ஒரு 7 வருஷம் கேது தசை. 43 வருஷம் முதல் பாதத்துல பிறந்திருந்தா கூட 43 வருஷத்துக்கு மேல சுக்கிர தசை வரும். அனுஷம் நட்சத்திரத்துல 2ஆம் பாதம் அல்லது 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குறைவாகவே, அதாவது 36, 38 இந்த வயதுகள்ல கூட இவங்களுக்கு அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆகும். அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு மேரேஜ் எல்லாம் ஆயிருக்கும். அதே போல சுக்கிரன் சரியில்லை, பகை வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்காரு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கெடல, ஆனா தனிச்சுதான் இருக்கிறாரு. ஆனா கடகத்துல இருக்கிறாரு பகை வீடு, சிம்மத்துல இருக்கிறாரு பகை வீடு. ஆனா சிம்மத்துல இருந்தா கூட பூரம் 1ஆம் பாதத்துல இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அது வர்க்கோத்தம் ஆயிடும். அப்போ சுக்கிரன் பலமாக இருக்கிறாருன்னு எடுத்துக்கலாம். ஆனா கடகத்துல சுக்கிரன் பகை அந்த மாதிரி இடத்துல இருக்கிறாரு அப்படின்னாக்க ஒண்ணு திருமண வாழ்க்கை இல்லாம கூட சில பேருக்கு போகும். மற்ற தோஷங்களும் இருக்கணும். கலசர தோஷம் அல்லது 7ஆம் அதிபதி கெட்டு இருந்து 7ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்துல 2 12ஆம் பாவகத்துல இருந்து சுக்கிரனும் பலமிழந்து போயிருக்கு அப்படின்னாக்க ஆண்களுக்கு திருமணம் ஆகிறதுல டிலே ஆகிட்டே இருக்கும். அதே போல பெண்களாக இருந்தாக செவ்வாய் கெட்டு இருந்து 7ஆம் அதிபதி அல்லது 2ஆம் அதிபதி 2 கிரகமே 12ஆம் பாவகத்துல மறைவு ஸ்தானத்துல இருந்து பாபத்துவமாக இருந்து அதற்கு குரு பார்வையும் இல்லை என்றால் லேட் ஆகும். இந்த அமைப்பு இருந்து 7ஆம் இடத்துக்கு மட்டும் குரு பார்வை இருக்கு அப்படின்னா மேரேஜ் ஆயிடும். ஒரு 40 வயசுக்கு மேல சுக்கிர தசை வருதுன்றதுனால இவங்க ஒர்க் பண்ற இடத்துல
இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் பெண்களாக இருக்கிறாங்கன்னா அவங்களால டென்ஷன் ஆவாங்க, டார்ச்சராக இருக்கும். சப்போஸ் வந்து பெண்களாக இருக்கிறாங்க, ஒர்க் பண்ற மேலதிகாரி வந்து ஆண்களாக இருக்கிறாங்கன்னா கடுமையான பணிச்சுமையும் தேவையற்ற ஒரு டிஸ்டர்பன்ஸையும் கொடுப்பாங்க. அதே போல சக பணியாளர்கள் பெண்களாக இருக்கிறாங்க, எதிர்ப்பாளினராக இருக்கிறாங்கன்னா அவங்களால ஒரு மன வருத்தத்தை அடைவாங்க. அவங்க வேலையும் சேர்த்து இவங்க செய்யற மாதிரி இருக்கும். அவங்களோட பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க. ஆனா திடீர்னு அந்த உறவில் சிக்கல்களும் பிரிவுகளும் ஏற்படும். அதனால பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும். அதாவது ஒர்க் பண்ற இடத்துல, ஏன்னா இந்த நேரத்துல வந்து ஒர்க்ல ஒரு உயர் பதவிக்கு போகலாம், அல்ல ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கலாம், அல்ல பிசினஸ் பண்ணக்கூடியவர்களா இருந்தாலே ஒரு 4 பேரை வேலைக்கு போட்டுட்டு பிசினஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்ப கீழே பணிபுரியக்கூடியவர்கள், நமக்கு கீழே பணிபுரியக்கூடியவர்கள் பெண்களாக அல்லது எதிர்ப்பாளினாக இருக்கிறாங்கன்னா அவங்களால ஒரு மன உளைச்சல், அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஏற்படுறது, அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகுறது, அதனால மன அழுத்தத்துக்குள்ளாகிறது. அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு பிரேக்கப் ஆகி மன வருத்தத்தை கொடுக்கும் உங்களுக்கு. அந்த இடத்துல நேம் ஷேக் ஏற்படுத்தும், அவமானத்தையோ பழிச்சொல்லியோ ஏற்படுத்தும், தேவையற்ற கெட்ட பெயர்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். சோ அனுஷ நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த சுக்கிர தசை காலகட்டத்துல சுக்கிரன் பாபத்துவமாக இருந்து அல்லது பகை வீட்டில் இருந்து அல்லது கெட்டு இருந்தாக இந்த மாதிரி சுக்கிர தசையில இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதே போல உங்களுக்கு வந்து சுக்கிரன் பலமாக இருக்கு, ஆட்சி உச்சம் பெற்று இருக்குன்னா இந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது, நீட்டா வாழ்க்கை போயிட்டு இருக்கும். ஆனா உடல் நலத்துல கொஞ்சம் தொந்தரவையும் கொடுக்கும். அதாவது சுகர் போன்ற கம்ப்ளைண்ட் கொஞ்சம் கொடுக்கும், விரையாதிபதி இல்லையா, அதனால விரயம் ஏற்படக்கூடிய அந்த 12ஆம் பாவகத்தோட காரகத்துவத்தையும் கொடுக்கும். வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, வீட்டுல சுப காரியத்துக்காக செலவு பண்ணுவீங்க. அதே போல சுகர் போன்ற கம்ப்ளைண்ட்டுக்கு மருத்துவ செலவும் கொஞ்சம் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே சுக்கிரன் பாபத்துவமாக இருந்து அல்லது கெட்டு இருந்தாக சுகர் போன்ற கம்ப்ளைண்ட் எல்லாம் பெருசா வராது. ஆனா பெண்களால அல்லது எதிர்ப்பாளினரால பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சோ அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு சமசப்தமும் ராசி எல்லாம் செட் ஆகாதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதாவது ரிஷப ராசி செட் ஆகாது, அடுத்தது வந்து கன்னி ராசி, மகர ராசி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணா கூட அதுக்கப்புறம் ஒரு கான்ட்ரவர்சியல் இருக்கும். இதுல தோஷங்கள்லாம் இருந்தாதான் பிரிவு ஏற்படுறது, பிரச்சனையோட வர்றது. அது வந்து கலசர தோஷம் இல்லாம கூட பிரச்சனை வரும். அதுக்கு இந்த சுக்கிர தசையோட பிற்பகுதி இடத்துல ஒரு 7 வருஷம் இருக்குன்னாக்க சுக்கிர தசையில நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னா அப்ப பிரச்சனை வரும். அந்த 7 வருஷத்தை பொறுமையா கடந்துட்டீங்கன்னாக்க சூரிய தசையில இருந்து எந்த பிரச்சனையும் வராது, ஓரளவுக்கு ஒற்றுமையா வாழக்கூடிய சூழ்நிலை வரும் என்பதே என்னுடைய கருத்தாகும். இது வந்து நம்மளுடைய ஆய்வின் மூலம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். சரி, இந்த சுக்கிர தசையால பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னாக்க கண்டிப்பா சுக்கிர ஓரையில வந்து சுக்கிர காயத்ரி மந்திரம் சொல்லி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி மகாவிஷ்ணு வழிபாடு, சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்யறது. சக்கரத்தாழ்வார் ஸ்ரீரங்கத்திலும் இருக்கு, மதுரையில திருமோங்கூர்ன்ற இடத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்ல சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் சேர்ந்து காட்சி அளிக்கக்கூடிய அந்த சன்னதியும் இருக்கு, அங்க போயிட்டு வரலாம். அதே போல கஞ்சனூர் சுக்கிரன் ஆலயத்துக்கும் போயிட்டு வரலாம், அதுவும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.